வெக்கையாக இருக்குது, ஐயோ ஃபேனை பூட்ட வேணும், ஏசியை பூட்ட வேணுமெண்டு இயற்கை சம்பந்தம் இல்லாதவர்களை எல்லாம் கொண்டு வந்து வருத்தங்கள். ராயா வியூஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நாங்கள் வந்து இருக்கிற இடம் யூகேயில் கவன்ட்ரி என்ற இடம். கவன்ட்ரியில் வந்து கொஞ்சம் தூரம் வந்தால் நனிட்டன் என்ற இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நான் குடும்பத்தோடு நான் வந்து மனுஷி பிள்ளைகளை இறக்கி விட்டுட்டு கார்க்கு இருந்தேன். நான் அப்போ கார்க்கு இருந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம்ட்டு ஒரு 2 நிமிஷம் கார் எடுத்தேன். வந்து பார்த்தா ஒரே பச்சை பசையலண்டு இருந்தது. அப்போ தான் ஒரு வீடியோ ஒன்று செய்வோம்ட்டு செய்கிறேன் பாருங்க. உண்மைக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது பார்க்க. எனக்கு நான் பார்த்த காட்சியே நீங்களும் பார்க்கணுமென்றதுக்காக எடுத்து உங்களுக்காக தாரன். பார்த்து மகிழுங்கள் மக்களே. பாருங்க மக்கள் எவ்வளோ மரங்கள் அப்படியே உண்மைக்கு இப்போ தான் தளர்த்து வருகுது, சமர் தொடங்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே வயலுகள் பாருங்க இவ்வளோ மரங்கள். நீங்கள் லண்டனில் எங்கே பார்த்தாலும் மரஞ்செடி கொடியாக தான் இருக்கும். இங்கே பாருங்க உண்மையாக பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது. பாருங்க இவ்வளோ காற்றோட்டமே நம்ப ஆளுது. எங்கட நாட்டில் தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. அப்போ இவ்வளவு காற்றோட்டங்கள் வசதிகளோடு இருக்கலாம். மரங்களை நட்டு அதுக்கு தண்ணிகளை பாய்ச்சி பாருங்க எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை தான். மக்களை பாருங்கோ எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல். இஞ்சால பாருங்க பின்னுக்கு வயலை எப்படி இருக்காண்டு நல்ல சூப்பராக இருக்குது. உண்மைக்கு இது நீங்கள் சில பேர் லண்டன் ஒன்றை நம்ப மாட்டீங்க. எல்லாரும் கட்டிடத்தையும் கார்களையும் தான் எடுத்து காட்டுவினோம். உண்மையாக இடத்த பாருங்க எப்படி இருக்கான்ட்டு. இயற்கையை நேசியுங்கோ மக்களே, இயற்கையை நேசியுங்கோ. பாருங்க இயற்கை எப்படி உண்மைக்கு பார்க்கவே ஆசையாக இருக்குது. மற்ற இந்த காத்தோட்டத்தை அனுபவிச்சா தான் தெரியும். அதே மாதிரி எங்களோட நாட்டிலேயே நாக்க இல்லாது உண்மைக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. அப்படியான இடத்துல வந்து ஏன் நாங்கள் வெக்கையாக இருக்குது, ஐயோ ஃபேனை பூட்ட வேணும், ஏசியை பூட்ட வேணுமெண்டு இயற்கை சம்பந்தம் இல்லாதவர்களை எல்லாம் கொண்டு வந்து வருத்தங்களை உருவாக்கி ஏன் ஒரு நோயாளிகள் ஆக வேணும். உண்மையாக பாருங்க மக்களே. உனக்கு இந்த இடத்தை விட்டுட்டு போகவே மனம் இல்லாமல் கிடக்கு. அப்படி ஒரு இடம். பாருங்க இங்கே பாருங்க வயல. இப்போதான் மெல்ல மெல்லமே சமர் வருது. அதுக்குள்ள சமர் வராக்கு முன்னாடி பயிர்கள் வந்துடுது. வேறு நல்லா வளர்ந்து இந்த மரத்தை பார்த்தீங்களா இப்போதான் தளர்த்து கொண்டு வருது. விண்டருக்கு பட்ட மாதிரி இருக்கும். பிறகு இலியல் பூ வளண்டு தளர்த்து வந்துடும். வேறுங்க ஒப்படி பெரிய மரம் மட்டும் வேறுங்க. நினைக்கிறேன் இது நியாயமான வருஷத்தானே இருக்கும் நினைக்கிறேன். இந்த மரத்தை எல்லாம் எங்கட நாட்டில் என்றால் வயல் அங்கால நிழல் விழுகுது, வயலை பழுதாக்குதுன்ட்டு தரைச்சிருப்பீங்க. வேறுங்க இங்கே அவங்க மரத்தை ஒரு மனுஷன் மாதிரி பார்க்குறாங்க. மற்றது இப்படி ஒரு வளம் நிறைஞ்ச நாட்டில் அவங்க வந்து வேறு நாட்டிலேருந்து சாமான்களை இறக்குமதி செய்து கொண்டு நோமலாக இருக்கலாம் என்ன செல்ல பிள்ளைகளை. ஆனால் அடுத்தவையை நம்பி எவ்வளோ காலம் இருக்கலாம். இல்லை அடுத்தவை இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை, அந்த சாமான்கள் வராமல் விட்டால் திடீரென்று ஒன்றும் செய்யலை. அதுக்காக பாருங்க அவங்க எவ்வளோ வசதி வந்தும் எவ்வளோ முன்னேறின நாடு. அப்படியான நாடுகளில் கூட விவசாயத்தை விடாமல் விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எங்கட நாடுகளில் இப்போ
விவசாயம் செய்கிறது மற்ற விவசாயம் செய்கிற ஆக்களை ஒரு கீழ்த்தரமை பார்க்குற அளவுக்கு வந்துட்டுது. ஆனால் ஒவ்வொருத்தரும் சோறு சாப்பிட யோசிக்க வேணும். விவசாயி இல்லாட்டி நாங்கள் சாப்பிட இயலாது, சாப்பாடு இல்லாட்டி உயிர் வாழ இயலாது. அதை நினச்சிங்களா நீங்கள் விவசாயத்தையோ விவசாயிகளையோ தரக்குறைவாக கதைக்க மாட்டீங்கள். காற்று சத்தம் உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன். நல்ல வெயிலாக இருக்குது, ஆனால் எனக்கு குளிருது. ஏனென்றால் அவ்வளவு காற்றோட்டமான இடம். மற்றது மக்கள் நீங்கள் இப்படி பச்சை பசையிலண்டு இருக்குது, மரங்கள் நிற்குது, வயல் இருக்குது, இது ஒரு காட்டு பிரதேசம் நினைக்கக்கூடாது. இஞ்சாலி அப்படியே திரும்பி பார்த்தீங்களா குடிமேன வேறுங்க வீடுகள் எவ்வளோ வீடு இருக்கான்ட்டு ஃபுல்லாக வீடு பாருங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தா இவ்வளவு பசுமை. மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.